வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்காச்சோளத்தில் நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் மக்காச்சோளம் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/4 கப்பு கொஞ்சமாக அரிசி, இட்லி அரிசி. அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து. பாருங்கள், கொஞ்சமாக வெந்தயம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாமே தனித்தனியாக கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். நல்லா ஊற வச்சோன்னே இது வந்து நல்லா ஊறணும். ஒரு 8 மணி நேரம் ஊறணும் தான் நல்லா ஊறும். ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி பணியாரம் பண்ணலாம். இது வந்து காரமும் பண்ணலாம், இனிப்பு பண்ணலாம். நான் வந்து இனிப்பு தான் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் வந்து கழுவிட்டு நான் வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அந்த மாவு கூட நான் வந்து கருப்பட்டி சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெள்ளம்னாலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், அந்த வெள்ளை கரையிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா நமக்கு மாவு செட் ஆகிட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். இங்கே எண்ணெய் நல்லா தடவிட்டு அப்புறமா என்ன பண்ணிடலாம், இப்போ வந்து நம்ம மக்காச்சோளமாக ஊற்றிட்டோம். அதில் வெந்தவுடனே நம்ம இதை திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம எல்லாம் திருப்பி போய் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரவுண்டு இப்படியும் நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய மக்காச்சோள பணியாரம் ரெடி ஆகிட்டு. நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.